எடுத்துக்கிட்டு போறாங்க. எடுத்துக்கிட்டு போறாங்க அவங்க கட்டணத்துல ஏதோ தெரியல. டிவியில பாத்தீங்களா? எனக்கு அப்படியே அழுவ ஜாக்கிரமா வந்துருக்கு. ஏன் அழுவீங்க? ஏன் அழுவீங்க? 135 அப்படின்ட்டு நீங்க எதுக்கு போட்டு போனீங்க? நான் போட்டது ரெட்டை தான் போட்டேன். ரெட்டலைக்கு போட்டுட்டு எதுக்காக விசில் சின்னதுக்காக அவங்க தோந்துட்டாங்க. அவங்க தோந்தனால வந்தவங்களாவது வர வச்சுக்கலாம் இல்லையா? வந்தவங்களையும் தோற்றினா எப்படி இருக்கும்? அதுக்கு தான் என் அழுவ ஜாக்கிரமா வந்தது. ராத்திரி 8 மணிக்கு. சரி, அப்ப இனிமே உங்களுக்கு டிவிக்கு ஆட்சி வேணுமா இல்ல அதிமுக ஆட்சி வேணுமா? இந்த விசில் ஆட்சியே வந்தா போதும். விசில் ஆட்சியே வந்தா போதுமா? விசில் வந்தா போதுமா? இதே ஜெயிச்சுவாங்க. வேலை வாய்ப்பு தரேன் எப்படிலாம் சொன்னாங்க. 12வது படிச்சு பிள்ளைங்களுக்கும் தரேன்னாங்க. அவங்க பார்த்து மனசங்க தான். இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இப்ப இவங்க 2 பேருமே கூட்டணி சேர்ந்தா நீங்க மறுபடியும் ஓட்டு போடுவீங்களா? யார் 2 பேரும்? அதிமுகவும் திமுகவும் வந்தாப்பா. அதெல்லாம் நடக்காது. நடக்காதா? நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? ஏன் நடக்காதுன்னா முன்னையே ஊழலாச்சு. 2வது எப்படி வரும்? அப்ப ஊழலாட்சிக்கு ஏன் ஓட்டு போட்டீங்க? ரிட்டர்ன் தான் போட்டோம். உங்களுக்கு எவ்வளவு தெரியல. வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைங்க யாரும் சொல்லலையா இதுக்கு போட அதே அதுதான் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்களா விருப்பப்பட்டு அவங்கவுங்களா போட்டது. இது மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதை வந்து எப்படி இவங்க சொல்லிதான் அவங்க சொல்லிதான் அப்படின்னு சொல்ல முடியும்? நடக்கவே நடக்காது. அவங்களும் தர முடியாது. இவங்க தான் வந்தாங்க. உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு அன்னைக்கு தெரிஞ்ச அந்த முகத்துக்கு ஓட்டு போட்டீங்க. எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்ச முகத்துக்கு தானே நாங்க ஓட்டு போடுவோம். இதை ஏன் இப்ப வந்து தடுக்கிறாங்க? இங்க ஆட்சி அமைக்க விடாம இவ்வளவு போராட்டம் பண்றாங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல. ஏன் இல்ல? அன்னைக்கு வந்து எங்க திருட்டாச்சு. அவ்வளவுதான். நீ திருடு நான் திருடு. நீ ஒண்ணு நீ விஜய் சொன்னதும் அதுதான். அவர் வந்து என்ன சொன்னாரு? இது சொல்லும் போது பிரச்சாரம் பண்ணும் போது இந்த 2 ஆட்சி கூடயும் நான் கூட்டணி வந்து வைக்கிறதுக்கு முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்ப போய் நீ ஏன் விஜய் எல்லாரும் கேட்கறாங்க, நீ ஏன் அதிமுக கூட்டணி கேட்கல, நீ ஏன் திமுக கிட்ட கூட்டணி கேட்கலன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. நான் வந்து இதெல்லாம் வந்து 2 பேருமே வேணான்ட்டாங்க. 2 பேருமே வேணாம், நீயும் திருடுற நானும் திருடுறேன் அப்படிங்கும் போது உங்ககிட்ட வந்து திருடகட்டியே வந்து திரும்ப நான் வந்து உனக்கு உதவி கேட்பேன். அப்படி ஒரு ஆட்சி நான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லையே அப்படின்னு தானே யாரும் யோசிப்பாங்க. இவர் ஏன் கலந்துருக்காரு? விஜய் ஏன் கலந்துருக்காரு? என்ன பண்ணுவாங்க? மதிமைக்கு போய் உட்காந்துருக்காங்க. மக்களா கொடுத்தது மக்களாவே முடிவு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நான் ஆட்சியை நடத்த தயாரா இருக்கிறேன். நீங்க கொடுத்தது கம்மி. அந்த கடவுள் குடிக்கிட்டு போகல. எனக்கு அப்படியே கண்ணுக்கு கடவுள் வந்து அவங்களுக்கு பாதுகாப்புக்கு விஜய் கேட்டாரா? அதிகமா ரீடிங் வரும்போது தானா ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் பாதுகாப்பு வந்து முதலமைச்சரோட கார் கொடுத்தாங்க. இந்த குண்டு வைக்கிற மாதிரி துப்பாக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு போற மாதிரி பாதுகாப்பு தான் நீங்க பார்த்தது செய்திதான் பாத்தீங்க. கடவுளுக்கு வந்து சிக்னல் இது வச்சிருந்தாங்க. அந்த சிக்னல் இதை பிடிங்கிட்டு போகத்தான் நீ பாத்துருக்குற. அதையெல்லாம் அவங்க கேட்டாங்களா? அந்த கட்சிக்காரங்க கேட்கவே கிடையாது. விஜய் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கல. அவங்களா கேட்டாங்க. கட்டையை பிடிங்கிட்டு போயல அவ்வளோ கண்டு எனக்கு குழப்பம் எங்கிருந்து வந்தது தெரியல. அப்படி அவசரமா வச்சா வந்துச்சு. பாவம் யாருமே 2 பேரும் வேணான்னு போட்டாங்க. இவங்க 2 பேருமே தோந்துட்டாங்க. அவங்க போடுறவங்க ஜெயிச்சுட்டாங்க. அதுக்கு என்ன தேவை? ஒன்றும் தெரியக்கூடாது. என்னன்னா இனிமே வருங்காலத்துல இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நீங்க ஓட்டு போடுவீங்களா? போட தவறிப்பட்டா அன்னைக்கு இந்த 5 வருஷம் நீங்க விஜய்க்கு வைக்கிறது இல்லை. இந்த 5 வருஷத்துல உங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, இவங்க வேற யாரும் இல்லை, எங்க அம்மா தான். அவங்க அழுதுனாலதான் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னதுனாலதான் இப்ப வந்து நான் கல்யாணம் பண்றதுக்கு வந்து எடுத்திருக்கிறேன். அவ்வளோ சாத்திரமா தாங்கல. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கூட கண்ணீர் வந்தது ஏன் விஜய்க்கு? ஏன் வந்ததுன்னா 100-120 ஓட்டு வாங்கி அவ்வளவு ஓட்டு வாங்கி நீ ஜெயிச்சிட்டியே. ஆனாலும் ஒன்னால ஆட்சியில உட்கார முடியாது. உடனே அந்த வருத்தம் இருக்கும்போது அப்ப மத்த மக்களுக்கும் இருக்குமா இல்லையா? அதனால ரெட்டலையில நான் காசும் வாங்கினேன். அதான் நீ ரெட்டலை எல்லாரும் காசு வாங்கிக்கிட்டோம். அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போட்டோம். அதே மாதிரி இப்ப பசங்க இவங்கெல்லாம் நாம வந்து பெரியவங்க வாங்கிக்கிட்டோம்
அப்படிங்கிறத வந்து நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா மனசரா பார்த்து இங்க 2 பேர் கொடுத்தீங்க, 2 பேரும் கொடுத்து என்ன பண்ணுங்க? 2 பேருமே வாங்க. மாற்றம் வரும். திங்கட்கிழமை விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க இங்க. ஆமா, இங்க ஏதோ வாழ்ந்தாங்க, நல்ல பேர் வாங்கினா போதும். அதேதான் வந்து இந்த 5 ஆண்டு காலத்துக்கு ஆட்சி பண்ணுனா அடுத்த ஆண்டு நீ வரலாம். ஆமா, அது கடவுள் அவரோட செய்யும்.